கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு தியான வார்த்தையாக சில வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலிருந்து 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமை என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். பாருங்க, இதில் சொல்லப்படுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. எந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். பாருங்க, இந்த காரியம் வயது சென்றான போது பாருங்க, 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். அத்தனை வருஷ காலமாக அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நம்பி, அந்த உடன்படிக்கையை நம்பி அவர் காத்து கொண்டு ஜெபித்து கொண்டு வருகிறார். பார்த்தீங்கன்னா, 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தையை கொடுத்த பிறகு அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை நோக்கி அவர் ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறாராம். ஆபிரகாமே என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிடுகிறார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்று சொல்லி இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, 100 வயது வரைக்கும் காத்திருக்கிறாங்க அந்த கணவன் மனைவியாக. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உனக்கு நான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன், உன் சந்ததி நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இத்தனை வருஷமாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருக்கிறது. ஆபிரகாமுக்கும் வயதாகிவிட்டது. பாருங்க, அது நம்ப முடியாத ஒரு காரியம். தன் கர்ப்பம் செத்து போன பிறகும் அவர்கள் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வாக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்ற காலம் வரும்போது அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லையா, மாறாக விசுவாசத்திலே அவர்கள் நல்ல பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள், திடமுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து இந்த வேதம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை எனக்கு நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு ஆபிரகாமுடைய அவர் சொன்ன பிறகு ஆபிரகாம் அதுக்கான எல்லா ஆயத்த வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். பலியிடுவதற்கான விறகு, கட்டைகள், ஒட்டகம், அந்த அவங்க மகனை, வேலைக்கார எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாக ஆபிரகாமுக்கு வருகிறது. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் அதனுடைய தேசத்தையும் விட்டு ஆண்டவர் சொல்லுகிற தேசத்துக்கு வந்தார்.
100 வயது ஆக வரையில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்து அதுக்கு பிறகு ஒரு அருமையான ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு பின்பு பாருங்க, அந்த குழந்தையை கொடுத்த பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, உன் குமாரனை எனக்காக நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி. அதற்கும் அந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கடைசியாக வெட்டும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. உன்னுடைய மகன் என்றும் பாராமல் உனக்கு இருக்கிற ஒரே பிள்ளை என்று கூட நீ பார்க்காம நீ இவ்வளோ துணிஞ்சிட்டியே அவன் மகனை பலியிடுவதற்காக, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசம். அவன் ஏன் நான் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் இத்தனை வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்து எனக்கு இப்போ கொடுத்தீங்களே, கொடுத்த உடனே நீங்க கேட்குறீங்கன்னு கேள்விலாம் கேட்கல. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் இப்போ கேட்குறாரு, அதன்படி நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அந்த பயத்தை ஆபிரகாமுக்குள்ள பார்க்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யும் பொழுது அதில் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்து உண்மையா இருக்கிறோம் என்பது ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, மீண்டுமாக அவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை திரள் மணல் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த வாக்கு தத்துவத்தை இன்னும் ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், கடற்கரை திரளான ஜனங்களை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு மிகப்பெரியதான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தில் எந்த அளவுக்கு அவர் உண்மையாக இருக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர் உண்மையாக இருக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறான் என்பதை குறித்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறார். அவர் சோதித்து பார்க்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்ததுனால கர்த்தர் பாருங்க, இந்த உனக்கு முன்பாக உன் சந்ததிக்குள்ளதான் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாமுக்கு சும்மா ஆண்டவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அவருக்கு பெயரிடல. அவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் பேரில் அந்த அளவுக்கு ஒரு பயபக்தியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கை, பாருங்க, நடக்க முடியாத சூழ்நிலை, சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை அவன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவங்க விசுவாசத்தினால தான் அவருக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று இந்த ஆண்டவர் அவருக்கு பெயர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் பாருங்க, விசுவாசத்துக்கு தகப்பன் என்று நம்ம வேத பகுதியில் யார் எடுத்தாலும் அதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னு சொன்னால் அது ஆபிரகாமை குறித்து தான் விசுவாசத்திற்கு எல்லாருமே பேசுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவுக்கு நமக்குள்ள வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசுவாசத்தில் இன்னும் நாம் வளர்ந்து வர வேண்டும். விசுவாசத்தில் நம்ம பலவீனமாக இருக்கக்கூடாது, பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஈசாக்கை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார். அதற்கு என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, இந்த ஈசாக்க
ஈசாக்கை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக ஒப்பிடுகிறார்கள். பாருங்க, ஒரே குமாரனை அவர் தன்னையே பலியாக அந்த ஈசாக்கை எப்படி ஒப்பு கொடுக்கிறார்களோ அதே போலதான் இந்த உலகம் கெட்டு போய் இருக்கிறது, இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது, இந்த உலகம் சாபத்தில் இருக்கிறது. தேவனுக்கு விரோதமான காரியத்தில் ஜனங்கள் கெட்டு அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஜனங்கள் பாவம் பெருக 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 இந்த பூமியில் பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அப்ப எல்லாம் ஆண்டவருடைய கோபம் வருகிறது. ஆண்டவருடைய நமக்கு அந்த கோபத்தினால பலவிதமான இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள் வருகிறது. இப்போ இதெல்லாம் சரிப்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். பாருங்க, ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் மனிதனாக அவதரிக்க பண்ணினார். அதுதான் இன்றைக்கு நம் கிறிஸ்மஸ் நாளாக கொண்டாடுகிறோம். இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக எல்லாருமே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்து பிறந்திருக்கிறார், கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்து எதற்காக பிறந்திருக்கிறார்? நம்மை ரட்சிக்கும்படியாக பிறந்திருக்கிறார். பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் பலவிதமான பாரம்பரிய கட்டுகளிலும் கிடக்கிற மக்களை விடுதலையாக்கும்படிக்கு, இந்த முழு உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு, இந்த முழு உலகத்துக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதனால தான் இந்த ஈசாக்கை இயேசுவுக்கு அடையாளமாக ஒப்பு கொடுக்கிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தின் மேலே ஆண்டவருக்கு அளவு கடந்த பிரியம் வைத்ததினால என்னால் படைக்கப்பட்ட என் பிள்ளைகள் எல்லாரும் இப்படி வழி விலகி கெட்டு ஏகமாய் போய் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நீதியின் சூரியனாக, அன்பின் தேவனாக இந்த பூமியில அவர் உதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவர் நம்மளை புடமெடுக்க இருக்கிறார் என்று சொல்லி நீங்க வருத்தப்பட தேவையில்லை, கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவர் நம்மை சோதித்த பிறகு நீங்க பொன்னாக விளங்குவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் என்று சொன்னார், அதற்கு பிற்பாடு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டம் நம் மூலமாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் நிறைவேற்ற அதற்கான ஆயத்தமாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்க இருதயத்தில் விசுவாசித்து, ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர் வளர்ந்தாரோ, எப்படி அவர் வார்த்தைக்கு 100% அவர் கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க பயப்படுங்க. ஆண்டவருடைய சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான காலை வேளையில் கூடப்பா இந்த நாளில் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாம் எப்படி தன்னுடைய ஒரே குமாரனை ஆண்டவரே அப்பா நீர் கேட்ட உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலி கொடுக்க அவர் துணிந்ததுனால இன்றைக்கு நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக என் வார்த்தைக்கு நீ 100% கீழ்ப்படி நடக்கிறேன் என்று சொல்லி இந்த வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பெற்றது போல ஆண்டவரே எங்களுக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு அப்பா. அந்த வார்த்தைகளை நாங்கள் மனப்பூர்வமாய் நாங்கள் விசுவாசித்து உம்மாலே வருகிற நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த கிருபைகளை கொடுங்க, விசுவாசிக்கிற அந்த இருதயத்தை கொடுங்கப்பா. நம்பப்படுவதற்கு ஏதுவில்லாத இருந்த காரியத்தை நம்பிக்கையோடு ஆபிரகாம் விசுவாசத்தில் அப்பா ஒரு ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை நன்மையை பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே விசுவாசத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு உம்முடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நீர்
அனுப்பி வைத்தது நிமித்தமாக இன்றைக்கு எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறதப்பா, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய விசுவாசத்தின் அளவை இன்னும் நீர் பெருக செய்கிற போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.